நிறைய பேர் உங்களோட கார்ல ஏசி யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஏசி கேஸ் வந்து அப்படியே இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது உண்மையா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நாளைக்கு முன்னாடி நம்மளோட எட்டியாஸ் லிவா காருக்கு ஏசி சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஏசியில கண்டென்சர் எல்லாம் மாத்திருந்தோம். ஸோ அப்படி மாற்றும் போது ஏசி மெக்கானிக் தான் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ல வந்து ஏசி யூஸ் பண்ண வச்சிருந்தோம் அப்படின்னா கேஸ் அப்படியே இருக்குமான்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏசி கேஸை வந்து யூஸ் பண்ணதான் சர்க்குலேஷன் கரெக்டா இருந்து ஏசி கேஸோட லெவல் வந்து குறையாம இருக்கும். நீங்க யூஸ் பண்ணாம வச்சீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏசி கேஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஏற்பட்டு, அப்படி இல்லைன்னா ஏசி கேஸோட தன்மை குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால ஏசியை வந்து என்னைக்குமே ஒரு வாரத்தில் எங்கேயாவது எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்காச்சு ஏசியை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஏசி கேஸோட சர்க்குலேஷன் நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏசி யூஸ் பண்ணாம தான் கேஸ் அப்படியே இருக்கும், அதனால நம்ம யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஏசியை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஏசியோட கேஸ் வந்து தன்மையும் குறையாது, ஏசி கேஸ் வந்து எந்த இடத்துலயும் லீக் இல்லாம கரெக்டா பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆகும். ஆனால் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.